அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக பெரிய உண்மைகளை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு, குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்த யுக்தி கதை சொல்வது. நானே கூட ஒரு கதை சொல்லி மாதிரி தான் நிறைய உண்மைகளை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை குட்டி குட்டி கதைகள் மூலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு அதை எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய சொற்பொழிவுகளை நான் அமைத்துக்கொள்வேன். ஓஷோவுடைய டெக்னிக்கும் அதுதான். பெரிய அடுக்குமொழியில் அல்லது ஆழமான ஒரு தத்துவ வார்த்தைகளை நாம் சொல்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ரொம்ப குறைந்த நபருக்கு தான் வரும். 100க்கு ஒருத்தர், ஆயிரத்தில் ஒருவன், கோடியில் ஒருத்தருக்கு புரிஞ்சால் அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம ஊர்லேயே பரமார்த்த குரு கதை அப்படின்னு ஒரு கதை இருந்தது. அராபில் முல்லா நசுருத்தீன் கதைகள் அப்படின்னு இருந்தது. அவந்தி அப்படின்னு ஒரு கதை, தெனாலிராமன் நம்ம ஊரில் அது மாதிரி ஒரு கதைகள். நீங்கள் இதெல்லாம் போய் ஈசாப் நீதி கதைகள், இப்படி இந்த கதைகளுக்குள்ளே பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ரகசியங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுக்கு பார்க்க தெரியணும். குரு அப்படிங்கிறவரை பற்றி ஒரு இலக்கணம் ஒரு முல்லா கதையில் இருக்குது. ஆக்சுவலாக முல்லா நசுருத்தீன் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ நகைச்சுவை கதைகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வைத்தறிச்சல். யூடியூப்பில் போடும்போது சுகி சிவம் காமெடி ஸ்பீச்சு, சுகி சிவம் காமெடி ஸ்பீச்சுன்னு போட்டு பல பேர் யூடியூப்பில் அவங்க சேனலை ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நமக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை இல்லை. ஆக்சுவலாக முல்லா ஒரு நகைச்சுவை துணுக்கு அல்ல, அவர் ஒரு சூஃபி ஞானி. நம்ம மக்களுக்கு ஜென் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, சூஃபிசம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, சித்தர்களுடைய அணுகுமுறை அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு மண்ணில், வெவ்வேறு சமய உணர்வுகளில் பல ஞானிகள் பல பெரிய ரகசியங்களை ஒரு வரி 2 வரியில் இல்லை ஒரு சம்பவத்தில் நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதை தேடி நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்களேன். முல்லா நசுருத்தீன் கதையில் ஒரு கதை வருது. அவர்கிட்ட சீடர்கள் சில பேர் நாங்கள் உங்ககிட்ட சிஷ்யர்களாக சேர்ந்துக்கிறோம், சீடர்களாக சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சேர்ந்துக்கங்க. அவர் எப்போயுமே ஒரு கழுதையில் போவார் அப்படின்னு தான் அவரை பற்றி ஒரு அடையாளம். அவர் ஒரு கழுதை வச்சுருக்கிறார். இந்த சீடர்கள்லாம் சேர்ந்த உடனே சொல்கிறார், சரி நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு. இப்போ பயணத்தை தொடங்கலான்னு சொல்கிறதே கூட ஒரு 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 என்ன சொல்கிறது, மந்திர சொல்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு ஜேர்னி, அது ஒரு பயணம். அது அதனால் பயணத்தை தொடங்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கழுதை மேலே ஏறி உட்காடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு என்ன, இப்போது ஒரு குதிரை மேலேயோ கழுதை மேலேயோ ஒருத்தர் உட்காந்தா எப்படி உட்காந்துருப்பாங்க, குதிரையோட முகம் கழுதையோட முகம்னா தன்னோட முகமும் அப்படி இருக்கும்போதையா வழியை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு போகிறது தானே வழக்கம். வழியை பார்த்துக்கிட்டே போகணும், கழுதையை மேய்ச்சிக்கிட்டு இல்லை குதிரையை ஓட்டிக்கிட்டு நம்ம அப்படியே தானே போகணும், அப்படி தானே உட்காரணும். முல்லா என்ன பண்ணுறாரு, கழுதையோட முகத்துக்கு முதுகு காட்டிக்கிட்டு பின்பக்கமாக திரும்பி ஏறி உட்காடுறாரு கழுதை மேலே. இந்த சில பேர் ஸ்கூட்டரில் பைக்கில் போகும்போது பார்த்துருக்கீங்களா, முன்பக்கம் ஒருத்தர் ஓட்டிகிட்டு போனார்னா பின் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க 2 பக்கமும் காலை போட்டு இப்படி உட்காருவாங்க, ஒன் சைடடாக உட்காருவாங்க. சில பேர் பயங்கரமாக எப்படி காலை போட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க பின்பக்கமாக. அதாவது இவங்க முதுகும் உராசிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு வருவாங்க. ரோடை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவாங்க, வண்டி ஓட்டுறவர் ஓட்டிக்கிட்டே போவார். அந்த மாதிரி ஒரு சில முரட்டு காதலிகள் மாதிரி நம்ம முல்லா என்ன பண்ணுறாரு, கழுதைய முகம் இருக்குல்ல அதுக்கு நோக்கி தன்னோட முகத்தை வச்சுக்காமல் வழியை பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சுக்காமல் திரும்பி கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. சிஷ்யர்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன நீங்கள் இப்படி தலைகீழாக உட்காடுறீங்க அப்படின்னா. மரியாதை தான் அப்படின்னார். யாருக்கு அப்படின்னாங்க, உங்களுக்கெல்லாம் தான், நீங்கள்லாம் என்னுடைய சீடர்களாக வந்துட்டீங்க, என் சீடர்களுக்கு நான் முதுகு காட்டிட்டு போக முடியுமானார். சார், இந்த ஒரு கேள்வி சுட்டுப்பாட்டால் கூட பல குருவுக்கு தெரியாது. நான் என் சீடர்களுக்கெல்லாம் முதுகு காட்டிக்கிட்டு உட்காரலாமா அப்படிங்கிறது இந்த ஒரு வாக்கியம் போகிறோம்.
ஒரு குருவோட சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றத்துக்கான ஒரு விதை அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. எப்படி நீங்களாம் என் சிஷ்யர்கள் இல்லையா? முதுகு காட்டும் அவமரியாதை இல்லையா? அதனால் நான் முதுகு காட்டி உங்களுக்கு உட்காந்துக்கிட்டேன்னா அது நல்லா இருக்காது, உங்கள் முகத்தை பார்க்க வேண்டாமா? அதனால் நான் முதுகு காட்டி உங்களை அவமரியாதை பண்ணக்கூடாது. சீடனை குரு அவமதிக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆஹா, ஞானம் அடையணும் அப்படின்னு வந்திருக்கிறான். அந்த ஞானம் அடையணும்னு வந்தவனை கொண்டாடணும், அவனுக்கு ஞானத்தை ஏற்படுத்தணும். அவனை அலட்சியமாக நடத்துறது, நமக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆப்பிட்டான், வாழ்நாள் முழுக்க நமக்கு செருப்பு துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆப்பிட்டான், நமக்கு எடுபடி வேலைக்கு ஒருத்தன் ஆப்பிட்டான். இப்படி பல குருமார்கள் தே ஆர் மிஸ்யூசிங். அதாவது அந்த சீடர்களுக்கு ஞானமும் அடைய முடியாமல் உலகியல் வெற்றியும் அடைய முடியாமல் நான் எத்தனையோ சாமியார்கள்ட்ட அதை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். எம்டெக்கு எம்இ என்னெல்லாமோ படிச்சிருப்பானுங்க, டாக்டரேட்டு அது இதுன்னு. கடைசியில் இங்கே மொட்டை அடிச்சுட்டு இந்த சாமியார் பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் பெருக்கிக்கிட்டு கூட்டிக்கிட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல் அவங்க லைஃபு உலகியல்லையும் வெற்றி பெற முடியாது. சரி, அவங்க ஞானம் அடைஞ்சு அப்படியே பெரிய ஞானி ஆகிட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ என்னுடைய அணுகுமுறை என்னென்னா, வேலை பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவங்க ஏதாவது ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்டாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். ஆத்மானா என்ன, கடவுள்னா என்ன, ஸ்பிரிச்சுவலிசம், ரிலிஜன்னா என்ன, எதுவுமே தெரியாது. பஜ்ஜி விற்றுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சில பேர். சில குரு மடங்களில் போய் பார்த்தா பஜ்ஜி விற்கிறது, ஊதுவத்தி விற்கிறது, என்னென்ன அநியாயம் உண்டோ அத்தனைக்கு சிஷ்யர்களை வேலை ஃப்ரீ சம்பளம் கொடுக்காத வேலைக்காரங்களாக வச்சுக்க வேண்டியது. இது என்ன அக்கிரமம் தெரியுங்களா? என்ன அக்கிரமம்! சீடர்களிடத்தில் குரு மரியாதை உடையவனாக இருக்க வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். முல்லாவுடைய பேச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் மரியாதை தர வேண்டும் அல்லவா? உங்களுக்கு நான் முதுகு காட்ட முடியுமா? ஏனென்றால் நீங்கள் என் சீடர்கள் அல்லவா? சீடர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை ஒரு குரு தர வேண்டும் அல்லவா? ஞானமடையணும்னு வருகிறவர்களுக்கு ஒரு குரு மரியாதை கொடுக்கணும். முதல் விஷயம். இந்த கதை இதுக்குள்ளே எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். அப்போ வழியை பார்க்க வேண்டாமா? குதிரையிலையோ கழுதையிலையோ உட்காந்துருக்கிறவங்க வழியை பார்த்து போக வேண்டாமா? இந்த குரு வழியை பார்த்து போக வேண்டிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அந்த வழியில் பலமுறை பயணப்பட்டவர். அவருக்கு ஆன்மீக பாதை அத்துப்படி. பார்த்து பார்த்து அந்த பாதையில் பயணிக்க வேண்டிய, என்ன சொல்கிறது, ரெண்டு கட்டம் இல்லை. அவர் டோட்டலாக ஞானம் பெற்றவர், முழுமையாக ஆன்மீக பாதையை அறிந்து வைத்திருப்பவர். அதனால் அவருக்கு பாதையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். இப்போ சில பேர் நமக்கு குருன்னு உட்காந்துக்கிட்டு அவனும் ரெண்டு புத்தகத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அரைக்குறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளையும் அரைக்குறையாக கழுத்திருப்பாங்க. திருமூலர் சொல்கிறார் பாருங்கள், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தவாறே அப்படிமா. சில அரைக்குறை குருக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு எவ்வளவு பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க தெரியுங்களா? அவன் ஞானியும் இல்லை, அவன் பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரும் இல்லை, ஒரு துறவியும் இல்லை. என்ன தலை எழுத்துங்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி போய் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே வீணாக்கியிருக்காங்க தெரியுங்களா? சரி, இதெல்லாம் நினச்சா வேதனை தான். ஒரு உண்மையான குருவுக்கு வழியை திருப்பி பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. வழி அவருக்கு அத்துப்படி. எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். இப்போ கழுதையில் பின்னாடி திரும்பி உட்காந்துக்கிறாருன்னா போகிற பாதையை பற்றி ஐடியா அவருக்கு அத்துப்படி. அவருக்கு இல்லை, அவர் கழுதைக்கே பாதை அத்துப்படி. புரியுதா? அவருக்கு இல்லை, அவர் கழுதைக்கே பாதை அத்துப்படி. சிஸ்டம். அவர் அது மாதிரியான ஒரு மரபு வைத்திருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது நுட்பமான பொருள். இங்கே மூணாவது யோசிச்சு பாருங்களேன். ஒரு கழுது மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, திரும்பி உட்காந்துக்கிறாருன்னா தெருவில் போகிறவெல்லாம் என்ன சொல்லுவான்? லூஸுடா, லூஸ் பாரு, எப்படி போகிறா கழுது மேலே இப்படி உட்காந்து போகிறான் பத்தியா அப்படின்லாம் சிரிப்பாங்களே இல்லையா? இப்போ சொல்கிறது இன்னொரு முக்கியமான அளவுகோல். பிறர் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி இம்மியும் அலட்டி கொள்ளாதவன் தான் உண்மையான குரு. இந்த மாதிரி ஒரு அளவுகோலை வச்சு நீங்கள் ஒவ்வொரு குருவையும் அளந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு டெபாசிட் காலி. இன்றைக்கி பெரிய ஸ்பிரிச்சுவல் மார்க்கெட்டிங் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் டெபாசிட் காலி. மூணாவது என்ன அளவுகோல்? பிறர் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற குற்ற உணர்வு, அவமான உணர்வு, இது போன்றவற்றால் துன்பப்படுகிறவர்கள், இன்ஹிபிஷன், இது மாதிரி விஷயங்களில் கஷ்டப்படுறாங்கல்ல, அவன் சரியான குருவே அல்ல. நாம் வித்தையை போதிக்கிற போது யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றிய கவலை இல்லாதவனே உண்மையிலேயே மகா குரு.
இந்த கதைக்குள்ளே எவ்வளோ இருக்கு பாருங்கள். 3. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஒரு கழுதை மேலே திரும்பி உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ணுறது ஈஸியாக, அசௌகரியமான வழி நம்ம நினைப்போம். மற்றவர்களுக்கு எது அசௌகரியமான வழியோ அதில் சமநிலை தவறாத சுலபமான வழியாக இருப்பது தான் குருவின் ஆச்சரியமே. மற்றவனுக்கெல்லாம் எது பெரிய டிஃபிகல்ட்டின்னு தோணுதோ அது இவங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயம். இவர்கள் சமநிலை தவறாத, அது ரொம்ப முக்கியம், சமநிலை தவறாத சுலபமான வழியாக இவர்களுக்கு இருக்கிறது. ஒரு முல்லா கதை கழுதையில் திரும்பி உட்காந்துக்கிட்டு சிஷ்யர்களெல்லாம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறார். எனக்கு முன்னால் உங்களை போக விட்டால் உங்கள் முதுகுகளை நான் பார்த்து கொண்டு வர வேண்டி வரும், அது எனக்கு அவமரியாதை. நான் உங்களுக்கு முதுகு காட்டி கொண்டு போனால் அது உங்களுக்கு அவமரியாதை. வழி எந்த வகையிலும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, வழி அத்துப்படி. பிறர் என்ன நினைப்பாரோ என்பதை பற்றிய கவலையோ குற்ற உணர்வோ எதுவுமோ கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் எது அசௌகரியமானதாக தெரிகிறதோ அது குருவுக்கு சரியான சௌகரியமான சமநிலையாக இருக்கிறது. ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கு இடையில் இருக்கிற உறவில் ஒரு சின்ன இந்த ஸ்டோரி மூலமாக, ஒரு சூஃபி ஸ்டோரி மூலமாக எவ்வளோ பெரிய உண்மையை புரிய வச்சுருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பரந்த அறிவோடு படிக்கணும். ஜென் இது மாதிரியான சூஃபிசம். நாகூர் ரூமி அவர்கள் சூஃபி வழி அப்படின்னு ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். நல்ல அருமையான எழுத்தாளர், கடினமான உழைப்பாளர். அவர் சூஃபிசம் பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. ஓஷோ சூஃபிசம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட நிறைய சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு வித்தியாசமான உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகக்கூடிய ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி நம்ம இந்திய சித்தர்களும் அதே மாதிரி எதற்கும் அஞ்சாதவர்கள். நான் அவர்களை பற்றிய விவரமாக ஒரு நாள் பேசுகிறேன். சித்தர்களை பற்றி ஒரு நாள் இல்லை, ஒரு பெரிய வகுப்பை எடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக ஆழமான ஒரு வழி. இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குரு சீடர் உறவில் ஒரு உண்மையான குருவை கண்டறிதல் என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. இன்றைக்கு சீடர்களை மூடர்களாக்குகிற பல குருமார்கள் உருவாகிவிட்டார்கள். சீடர்களை ஞானிகளாக்குவது தான் ஒரு குருவினுடைய தலையாய கடமை. சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் சேனலில் நிறைய நியூ எபிசோட்ஸ் வரப்போகிறது. திருப்பாவை, சித்தம் அழகியார், அதுக்கப்புறம் நலம்தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் மூலமாக அது சேரும். அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் சுகீஸ்வ எக்ஸ்பிரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். நன்றி.